ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். போன வீடியோவில் வள்ளல் பெருமானாரோட ஜீவ காருண்யத்தை பற்றி பார்த்தோம். உயிர்கள் கிட்ட அன்பு செலுத்தினா இறைவனை ஈஸியாக அடையலான்னு அவர் சொல்லியிருந்தார். அடுத்து அவர் நம்மளை பின்பற்ற சொல்கிற கொள்கை என்னன்னா சமரச சுத்த சன்மார்க்க கொள்கைங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சமரச சன்மார்க்க நெறியை பின்பற்றுறது. இந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாம் நினைக்க வேண்டாங்க. அவர் சுத்தமான சைவ நெறியை, அதாவது திருமந்திரத்தை எழுதின திருமூலர் போற்றி வந்த நெறியாங்க அது. அதைத்தான் நம்ம பெருமானார் அவருடைய சன்மார்க்க நெறியாக பின்பற்றி இருக்காருங்க. இதன்படி அவர் நிறைய திருவருட்பா பாடல்களை எழுதியிருக்காருங்க. நம்ம பெருமானார் 5818 திருவருட்பா பாடல்களை எழுதி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காருங்க. அதை படித்து அதன்படி வாழ்ந்தாலே நாமெல்லாம் நல்ல நிலையை அடையலாங்க. நம்ம வள்ளல் பெருமானாரோட அருமை பெருமைலாம் அப்போவே தெரிஞ்ச ஊர் ஒன்று அப்படின்னா அது எதுனா கருங்குழி அப்படின்ற ஊர் தாங்க. அங்கே அந்த ஊரில் இருந்த ரெட்டியார் ஒருவர் நம்ம பெருமானாரோட புகழ் தெரிஞ்சு அவர் வீட்டில் தங்க வச்சு நம்ம பெருமானாருக்கு தேவையான சேவகத்தெல்லாம் அவரோட தேவைகளெல்லாம் செய்து வந்திருக்காருங்க. அப்படி அவர் அந்த வீட்டில் தான் நம்ம பெருமானார் 1858 இருந்து 1867 வரைக்கும் சுமார் குறிப்பிட்ட ஒரு 9 வருஷ காலங்கள் அங்கே தான் நம்ம பெருமானார் அவரோட வீட்டில் தங்கியிருந்திருக்காருங்க, கருங்குழியில். அப்போ தாங்க அங்கே தாங்க அவரோட திருவருட்பா பாடல் முழுவதையும் அங்கே எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்காருங்க. 1867 அவர் ஒரு சத்திய தர்ம சாலை அப்படின்றத ஏற்படுத்தினாருங்க. இதன்படி அவர் எதுக்கு அதை ஏற்படுத்தினாரு, அதோட நோக்கம் என்னன்னா எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது. இந்த தர்மசாலைக்கு வரவங்க எல்லாம் கண்டிப்பாக 3 வேளையும் கண்டிப்பாக அவங்களுக்கு உணவு வழங்கப்பட்டதுங்க, பசி ஆற்றப்பட்டது. இதுக்கு தாங்க அவர் அந்த தர்மசாலையை ஏற்படுத்தினார். மே மாதம் 23ஆம் தேதி 1867 வருஷம் அன்னைக்கு நம்ம வள்ளல் பெருமானார் ஏற்றி வச்ச அடுப்பானதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம வடலூரில். அதாவது அந்த அடுப்புக்கு பேர் என்னன்னா அணையா அடுப்புங்க. இது போல் இப்போலாம் நாம் பக்கத்துக்கு நம்ம ஊரில் அடிக்கடிக்கு பார்க்குறோங்க. நிறைய நம்ம வள்ளல் பெருமானாரோட சன்மார்க்க கொள்கையினால் நிறைய தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டுருச்சுங்க. நம்ம சிவன் கோயில்களுக்கு பக்கத்துலலாம் நம்ம வள்ளல் பெருமானாரோட தர்மசாலை கண்டிப்பாக ஒன்று பக்கத்துக்கு இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம சன்மார்க்கம் பரவிக்கிட்டு வருதுங்க.